தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. நமது ஜெர்மனி தமிழருவி வானொலியில் பங்கேற்று நிகழ்ச்சியில் பங்களித்து வருகின்ற பல்லோரை அறிமுகப்படுத்தி அவர்களை பற்றிய தகவல்களை அளித்து வரும் வகையில் தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு ஆகிய என்னை பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் எனும் ஊரில் பிறந்த என்னை தக்கோலம் என் ஜலநாதன் என்றும் அழைப்பர். தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் வசித்து வருகிறேன். புனைப்பெயர் தக்கோலம் கங்கை மணாளன். பள்ளிப்படிப்பு தக்கோலத்திலும், பிஏ கல்லூரி படிப்பு காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியிலும், எம்ஏ பிஎட் சென்னையிலும் படித்துள்ளேன். ஆசிரியராக பணியில் சேர்ந்து தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பணி நிறைவு பெற்றுள்ளேன். எனது இல்லத்தரசி திருமதி சாந்தி ஜலநாதன் எம்எஸ்சி பிஎட் அரசு பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். எங்களுக்கு 2 மகன்கள். மூத்தவன் ஜே நிர்மல் குமார் எம்சிஏ படித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டில் டிசிஎஸ் கம்பெனியில் பணிபுரிந்து வருகின்றார். நிர்மல் குமாரின் மனைவியான எங்களின் மருமகளான மகள் திருமதி இமிகா நிர்மல்குமார் எம்சிஏ படித்துள்ளார். எங்களின் 2வது மகன் டாக்டர் மிதுன் சக்கரவர்த்தி எம்பிபிஎஸ் படித்துள்ளார். டாக்டராக பணிபுரிந்து வருகின்றார். அகில இந்திய சென்னை வானொலியில் நான் எழுதிய மெல்லிசை பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன. பல இதழ்களில் பதிப்பிக்கப்பட்ட என்னுடைய கவிதைகளை தொகுத்து ஓமை கவிஞர் சுரதா அவர்களால் அணிந்துரை வழங்கப்பட்ட பாதை வகுத்திடு எனும் என்னுடைய கவிதை தொகுப்பு நூல் வெளியிட்டுள்ளேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழுவில் நடைபெற்ற கவியரங்கத்தில் தலைமை வகித்து எனது கவிதைகள் மற்றும் நமது ஜெர்மனி தமிழருவி வானொலி கவிதை களத்தில் ஒளிபரப்பப்பட்ட எனது கவிதைகள் என கொண்டு கவிதை தொகுப்பாக சங்கத்தமிழ் அருவி என்ற எனது 2வது நூல் மிக விரைவில் வெளிவர உள்ளது. ஓம் சரவணபவ மாத இதழில் கோபப்படு கோபம் விலகும், ஒன்றினால் ஒன்றும் எனும் தலைப்புகளில் உளவியல் அடிப்படையில் இருவர் உரையாற்றும் அமைப்பில் அமைந்த பதிவினை ஓம் சரவணபவ மாத இதழ் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி கல்யாணம் எனும் தலைப்பில் நகைச்சுவை நாடகம் எழுதி இயக்கியதற்கு தக்கோலம் நண்பர்கள் மன்றம் சிறந்த நாடக இயக்குனர் விருதும் அளித்து என்னை சிறப்பித்தன. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, அமெரிக்க தொலைக்காட்சி, நமது ஜெர்மனி தமிழருவி வானொலி போன்ற ஊடகங்களில் பல்வித நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பங்களித்து கொண்டு வருகின்றேன். கவியரங்கம், சொற்பொழிவு, பட்டிமன்றம் என பல நிகழ்ச்சிகளில் பங்களித்து தமிழ் பணி செய்து கொண்டு வருகின்றேன். பாரதிமணி விருது, வள்ளுவர் வழித்தொண்டர் விருது, இலக்கியச் செம்மல் விருது, கவிஞரேறு வாணிதாசனார் விருது, அமெரிக்க முத்தமிழ் உலக சாதனையாளர் விருது, விடுதலை கவியொலி விருது, கவிமகுடம் விருது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பிரான்ஸ் கலாச்சார சங்கம் வழங்கிய கவித்தன்றல் விருது, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி வழங்கிய திருக்குறள் தொண்டர் விருது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழங்கிய பவழ விழா பாரதம் விருது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழங்கிய குறள் செல்வம் விருது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழங்கிய காந்திய தொண்டர் விருது, தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி வழங்கிய தமிழ் பணிச்செம்மல் விருது, நமது தமிழருவி வானொலி ஜெர்மனியின் உயர்ந்த விருதான பொய்டிஷர் ஓகல் அதாவது கவிதை பறவை போன்ற விருதுகள் பெற்றுள்ளேன். என்னை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம்.
தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு.